தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கடந்த 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பினுடைய விவரங்கள் இன்று காலை அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதுபடியே தற்போது ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆன நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தற்போது நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். நாட்டையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கடந்த 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை தற்போது புழல் சிறையிலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். காரணம் இன்று தீர்ப்புடைய விவரங்கள் என்று அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்ததால் அதுபடியே தற்போது நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தற்போது தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகிழா நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தற்போது தீர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நாட்டையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கிட்டத்தட்ட ஞானசேகரன் 28ஆம் தேதியே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பினுடைய விவரங்கள் இன்று காலை அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதுபடியே ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தற்போது மகிழா நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பாலியல் வழக்கில் 11 வழக்குகள் குறித்த விசாரணை நிரூபியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 சட்டப்பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தற்போது மகிழா நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை தற்போது வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடைய தலைமை செய்தியாளர் எழிலரசன் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் எழிலரசன். நாட்டுக்கே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வழக்கில் கடந்த 28ஆம் தேதி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பினுடைய விவரங்கள் நாடே எதிர்பார்த்து காத்திருந்தது. அந்த வகையில் தற்போது தீர்ப்பினுடைய விவரங்கள் வெளிவந்திருக்கிறது. நாடே எதிர்பார்த்த தீர்ப்பானது வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? நிச்சயமாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி வராங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் சென்றாலும் பெண்கள், பெண் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் முதியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிற கொடுமை தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு, அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஞானசேகரன் என்பவருக்கு, திமுகவை சேர்ந்தவர், அவர் திமுகவினுடைய மாணவர் அணியில் இருந்தவர். அவர் தற்போது அந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர் கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகிலேயே ஒரு பிரியாணி கடையை நடத்தி வந்தார். பிரியாணி கடை நடத்தி முடித்து விட்ட பிறகு அவர் மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளை அவர் தேர்வு செய்து மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் சீண்டல் மற்றும் பாலியல் சித்திரவதை செய்து வந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது 30 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற சிறப்பு மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம், அதிலும் குறிப்பாக மகளிர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு பெண்களுடைய பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய தவறிவிட்டது. எனவே நீதிமன்றம் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக காட்டியிருக்கிறது. அப்படியென்றால் அரசு இதில் விழித்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நீதிமன்றம் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 5 முதல் 6 மாத காலம் வரை இந்த
வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வழக்கிலிருந்து குற்றவாளி ஞானசேகரனை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என அரசியல் புள்ளிகள் மட்டுமல்ல, தமிழக காவல்துறையும் தொடர்ந்து முயற்சித்து வந்ததை நாம் காண முடிந்தது. ஆனால் ஊடகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்காக கையில் எடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தின் வாயிலாக சட்ட போராட்டத்தின் வாயிலாகத்தான் தற்போது ஞானசேகரனுக்கு இந்த தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. முன்னதாக இந்த வழக்கில் பல்வேறு தடைகள் வந்ததை நாம் பார்க்க முடியும். காவல்துறை ஏற்கனவே ஒரு முறை ஞானசேகரனை கைது செய்து உடனடியாக அவரை விடுதலை செய்து விட்டது. அதன் பிறகாக அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் மீண்டும் இந்த வழக்கை கையில் எடுத்து பிறகு அவர் கைது செய்யப்பட்டதை நாம் காண முடிகிறது. இரண்டாவது முறையாக அவர் கைது செய்யப்பட்டதனுடைய அடிப்படையில் தான் அவர் மீது முறையான விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணை எப்படி நடத்தப்பட்டது என்றால், அதாவது பெண் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தான் இந்த விசாரணை நடத்தினார்கள். தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தாலும் கூட அவர்கள் இந்த வழக்கை பதிவு செய்து அவர்கள் நடத்திய அந்த வழக்கில் போதிய அளவுக்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு ஐஏஎஸ் அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு சிறப்பு குழு விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி பரிபாலனம் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வழக்கு எப்படியெல்லாம் கடந்து வந்தது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். டிசம்பர் 2024 டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டு அவர்கள் புத்தாண்டில் இந்த நாட்களை கழித்து கொண்டிருந்த நேரத்தில்தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பக்கத்திலேயே பிரியாணி கடை நடத்தி வந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் என்பவரால் கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர் தொடர்ந்து பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் பரவியது. அதன் பிறகு அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் டிசம்பர் 24ஆம் தேதி ஞானசேகரனை போலீசார் கைது செய்கிறாங்க. அதன் பிறகு டிசம்பர் 28ஆம் தேதி காவல்துறையினுடைய விசாரணை சரியாக இல்லை. அவர்கள் ஞானசேகரனுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார்கள். ஞானசேகரன் குற்றமற்றவர் என்ற தொனியில் காவல்துறை நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் டிசம்பர் 28ஆம் தேதி பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு 3 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. அதில் பெண் ஐபிஎஸ் அதிகாரி சினேகா பிரியாவுடைய தலைமையில் பிருந்தா, ஜமால் ஆகிய 3 பேர் கொண்ட ஒரு விசாரணை சிறப்பு குழு அமைக்கப்பட்டுத்தான் அந்த குழுதான் ஞானசேகரனுடைய வழக்கை தீவிரமாக விசாரணை நடத்தியது. மிக வேகமாக விசாரணை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 100 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை அந்த குழு தாக்கல் செய்கிறது. அந்த சிறப்பு குழு அதனுடைய அடிப்படையில் ஜனவரி 5ஆம் தேதி 2025 ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்கிறது. பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த சிறப்பு குழு விசாரணை நடத்தியதல்லவா, அந்த குழு ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில், சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அதைத் தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி மகளிர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சாதாரண வழக்கு அல்ல, மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். குறிப்பாக திமுக புள்ளியவர் ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்தி கொண்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி வந்து அங்கு இருக்கிற மாணவிகளை எல்லாம் அவர் டார்கெட் செய்து அந்த மாணவிகளிடம் பேசி அவர்களை மயக்கி, அது மட்டுமல்ல அவர்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். எனவே இது மிக முக்கியமான வழக்காக இது கருதப்பட வேண்டும் என்ற காரணத்தினால மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. அதன் பிறகுதான் இந்த வழக்கு என்பது வேகம் எடுத்ததை நாம் பார்க்கலாம். மார்ச் 7ஆம் தேதி மகளிர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. அதன் பிறகு ஏப்ரல் 8ஆம் தேதி தன் மீதான குற்றச்சாட்டுகள் தவறு, எனவே என் மீதான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய வேண்டும், நீக்க வேண்டும், இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என ஞானசேகரன் ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்கிறார், ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டது மட்டுமல்லாமல் அவர் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்ததல்லவா, அந்த குற்றப்பத்திரிகையை வாசிக்கிறார்கள் நீதிமன்றத்தில். அதன் அடிப்படையில் ஞானசேகரன் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் அம்பலமானது. அதன் பிறகு ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சிகளை அழைத்து விசாரிக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 27 பேர் இந்த வழக்கில் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் இந்த காவல்துறை அதையெல்லாம் திரட்டி தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிற சாட்சியங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த சாட்சிகள் எல்லாம் ஞானசேகரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஞானசேகரன் எப்படிப்பட்டவர், அவர் மாணவிகளை எந்த வகையில் அவர் மிரட்டி அவர் பாலியல் பலாத்காரம் செய்து வந்தார், மாணவிகளை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்து வந்தார் என்பதையெல்லாம் அந்த சாட்சிகளின் மூலமாக சாட்சிகள் கொடுத்த அந்த வாக்குமூலங்களை நீதிமன்றம் பதிவு செய்து கொள்கிறது. பிறகு மே 20ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களையும் நிறைவடைந்து விட்டு அந்த தீர்ப்புக்கான தேதியை நீதிமன்றம் அறிவிக்கிறது. அதன் அடிப்படையில் மே 25ஆம் தேதி மே 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும்னு நீதிமன்றம் அறிவிக்கிறது. அதன் அடிப்படையில் மே 28ஆம் தேதி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, நீதிபதி ராஜலட்சுமி, மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா, ஞானசேகரன் குற்றவாளி என்பது உறுதியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 28க்கும் அதிகமான சாட்சியங்கள் ஆதாரங்களை வழங்கியிருக்கிறார்கள், வாக்குமூலங்களை அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 70க்கும் அதிகமான டெக்னிக்கல் எவிடன்ஸ் அவர் குற்றவாளி என்பதை ப்ரூவ் செய்திருக்கிறது, உறுதி செய்திருக்கிறது என நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கினார். அன்று தீர்ப்பை மட்டும் வழங்கியவர் தீர்ப்பினுடைய விவரங்கள், அவருக்கு தண்டனை விவரங்கள் அளிக்கப்பட வேண்டும் அல்லவா, அந்த தண்டனை விவரங்களை நான் மே 2ஆம் தேதி அளிக்கிறேன், ஜூன் 2ஆம் தேதி அளிக்கிறேன் என தெரிவித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் தான் இன்று நீதிபதி அவருக்கான தண்டனை விவரங்களை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து அறிவித்து கொண்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஞானசேகரன் குற்றவாளி, அவருக்கு கடுமையான ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும், குறைந்தபட்சம் அவர் 30 ஆண்டுகளாவது சிறையில் தனது வாழ்நாளை கழிக்க வேண்டும் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஞானசேகரன் குற்றவாளி என்பது எல்லோருக்கும் தெரியும். காவல்துறை அதை ஏற்கனவே உறுதி செய்துவிட்டது. காவல்துறையுடைய விசாரணைகள் மற்றும் சாட்சியங்கள் கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலும், அது மட்டுமல்ல, டெக்னிக்கல் எவிடன்ஸ் 70க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப ஆதாரங்களுடைய அடிப்படையில் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்பதை ஏற்கனவே இந்த விசாரணையே உறுதி செய்துவிட்டது. அதை நீதிமன்றம் அவர் குற்றவாளி தான் என உறுதிப்படுத்தி சட்டப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆனால் ஞானசேகரனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. ஊடகங்கள் பல கேள்விகளை எழுப்பின, அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள்லாம் பல கேள்விகளை எழுப்பினார்கள். அதாவது ஞானசேகரனுக்கு பின்னணியில் இருந்த சார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த சார் யார், அவருக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்கள் யார், அவருக்கு பின்னணியில் இருந்த அரசியல் புள்ளிகள் யார், அவரை காப்பாற்ற முயற்சித்த அரசியல் அதிகார வட்டம் என்ன, யாரெல்லாம் அவருக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டார்கள். ஏனென்றால் பல்கலைக்கழக மாணவிகளை ஒருவர் தொடுகிறார், அவர் பாலியல் சித்திரவதை செய்கிறார் என்றால் ஒரு பிரியாணி கடை நடத்துபவரால் எப்படி முடியும்? அப்படி என்றால் அவருக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வட்டம் இருக்கிறது, ஒரு அரசியல் அதிகாரம்தான் ஞானசேகரனை இயக்கி இருக்கிறது. அப்படி என்றால் ஞானசேகரன் ஒரு அம்புதான், அவரை எய்தவர்கள் யார் என்ற கேள்வி இந்த களத்தில் மக்கள் மத்தியில் இன்னும் கூட வலுவாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எய்யப்பட்ட அம்பு தற்போது குற்றவாளி என உறுதியாகி அவருக்கு ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அவர் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என நீதிமன்றம் உறுதி செய்து இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தான். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மக்கள் கொண்டாடுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஞானசேகரனை இயக்கிய அரசியல் தலைகள், அரசியல் புள்ளிகள் ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக தப்பித்திருக்கிறார்கள் என்றுதான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக, குமுறலாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஞானசேகரன் பின்னணியில் யாரெல்லாம் இருந்தாங்க என்பது இந்த வழக்கு, அதாவது 100 பக்கம் இந்த சிறப்பு விசாரணை குழு 100 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள் அல்லவா, அதில் கூட ஞானசேகரனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை அந்த குற்றப்பத்திரிகை கூட சொல்லவில்லை. அப்படி என்றால் முழுக்க ஞானசேகரனுடைய பின்னணியில் இருந்தவர்கள் இந்த வழக்கில் இருந்து ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாம் சொல்ல வேண்டும். காவல்துறை இந்த விசாரணையில் 70க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப ஆதாரங்களை திரட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதில் ஞானசேகரன் யாரிடத்திலெல்லாம் பேசினார், எந்த அரசியல் புள்ளிகளிடத்திலெல்லாம் அவர் பேசினார், அவர் கடந்த ஒரு வருடத்தில் எந்த அரசியல் புள்ளிகளுடைய தொடர்பிலெல்லாம் அவர் இருந்தார் என்ற விவரங்கள் எல்லாம் உண்மையிலேயே காவல்துறைக்கு தெரியும், அந்த சிறப்பு புலனாய்வு குழுக்கும் தெரியும்.
ஆனால் ஏன் அவர்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் அவர்கள் அதை ஆவணமாக பதிவு செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீதிமன்றத்தை மக்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசியல் புள்ளிகளும் அரசியல்வாதிகளும் வரவேற்றாலும் கூட, ஆனால் இந்த வழக்கினுடைய பின்னணி என்பது மிகப்பெரிய ஒரு மர்மமாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இந்த தீர்ப்பு இன்னும் கூட முழுமை பெறவில்லை. இது ஒரு முழுமையான நீதி இல்லை என்பதுதான் பலருடைய விமர்சனமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்று ஞானசேகரனை வைத்து இயக்கிய அந்த அரசியல் புள்ளிகள் நாளை வேறு ஒருவரை வைத்து இயக்கி இதே போல மாணவிகளை சூறையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் இந்த பிரச்சனையினுடைய ஊற்றுக்கண்ணைத்தான் அடைக்க வேண்டும். அந்த பிரச்சனையுடைய ஊற்றுக்கண்ணைத்தான் நாம் களையெடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய விமர்சனமாக இருக்கிறது. எய்யப்பட்ட அம்புக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, அதை எய்தவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்பதுதான் இப்போதைய விமர்சனமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.